செயலாளர் விஷ்ணு பிரியா மற்றும் நிறைவாக நன்றி உரை சொல்ல இருக்கின்ற வசந்தகுமார் பன்னீர் முருகன் ஆகியோர்களே, இந்த போராட்டத்திலே எழுச்சியோடு பங்கேற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போராட்டத்தில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்குவதற்காக எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் வருவதாக இருந்தது. அவர் ஏற்கனவே வேற ஒரு வேலைகளுக்கு வர முடியல. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றேன். முதலாவதாக நீங்கள் வைக்கின்ற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முழுமையாக ஆதரிக்கணும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு விஜய் அவர்களான அரசாங்கம் இந்த ஆசிரியர்களின் கோரிக்கையை உடனடியாக கவனத்தில் கொண்டு இவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என நான் இந்த முதலாவதாக இந்த ஆர்ப்பாட்டம் வாயிலாக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஏன் இந்த போராட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனா, இங்கே ஏராளமான கோரிக்கைகளை துண்டறிக்கையாக அடித்து கொடுத்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய இப்போ முதலமைச்சர் டெல்லியில போயிட்டு முதலமைச்சர்களுடைய மாநாட்டில் பங்கேற்கும் போது தமிழ்நாடு சமூக பண்பாட்டு தளங்கள்ல மனித வளர்ச்சி குறியீடுகள்ல மேம்பட்டு என்பதை குறிப்பிட்டு காண்பித்தார். தமிழ்நாடு மனித வளர்ச்சி மேம்பாட்டில் முன்னேறி இருப்பதற்கு அடிப்படையான காரணம் கல்வி சுகாதாரத்துல நாம வட இந்திய மாநிலோடு ஒப்பிடும்போது நம்ம வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. அதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் நம்முடைய ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள், ஆரம்ப பள்ளி கூட அதே போன்று பள்ளி ஆசிரியர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 முதல் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஆசிரியர்களை காலிப்பணி நிரப்ப சொல்லிதான் இந்த போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்துடைய நியாயம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே இப்ப இங்க வரும்போது ஒரு ஆசிரியர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, அவர் எக்ஸாம்ல 4 முறை தேர்வு பெற்றிருக்கார். தகுதி தேர்வுல மட்டுமே நான் 4 முறை தேர்வு பெற்றிருக்கிறேன். அதே போன்ற ஆசிரியர் நியமன தேர்வுல 1 முறை வெற்றி பெற்றிருக்கின்றேன். ஆனால் இதுவரை வேலை கொடுக்கலன்றார். அப்ப அரசாங்கம் பள்ளி கல்வித்துறை இந்த பிரச்சனையை ரொம்ப முக்கியமா கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கு நம்முடைய ஆரம்ப பள்ளிகள் வலுவான கட்டமைப்போடு இருக்கணும். அந்த ஆரம்ப பள்ளியில படிக்கூடிய மாணவர்கள் யாருன்னா பெரும்பாலும் கிட்டத்தட்ட 99.99% என்னன்னா பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த மாணவர்கள் தான் அரசாங்க ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள். அதிலும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் முதல் தலைமுறை சார்ந்தவர்கள் இன்றைக்கு ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்கள். இப்ப இந்த ஆரம்ப பள்ளிக்கூடத்துல ஒரு காலத்துல பிற்படுத்தப்பட்டவர்களை பட்டியலத்தை சார்ந்தவருக்கு கல்வி மறுக்கப்பட்டது. எனவே போராட்டத்தின் காரணமாக அரசாங்கம் பள்ளியை திறந்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அரசு பள்ளிகள் என்பது தரமற்ற பள்ளிகள் என ஒரு பிரச்சாரத்தை கார்ப்பரேட் கம்பெனிகள் முன்னெடுக்கிறார்கள், தனியார் பள்ளிகள் முன்னெடுக்கிறார்கள். அதன் விளைவாக ஆரம்ப பள்ளிகள் இன்றைக்கு தரமற்ற என்ற பிரச்சாரத்தின் காரணமாக மாணவர் சேர்க்கை குறையுது. மாணவர் சேர்க்கை குறையதுனால ஆசிரியர் தேவையில்லை என்ற கருத்தை அதிகார வர்க்கத்தினர் இன்னைக்கு பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். இது முழுக்க முழுக்க ஒரு அயோக்கியத்தனமான கருத்து. இன்னைக்கு இப்ப நீலகிரி மாவட்டத்தை பாத்தீங்கன்னா இவர்களே சொல்றாங்க, கிட்டத்தட்ட 48 பள்ளியில 0 அட்மிஷன் இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கவங்க பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்ப அங்க இருக்கக்கூடிய 48 பள்ளிகள் 0 ஆயிடுச்சுன்னா அங்க யார் படிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பணக்காரர்கள் கார்பரேட் நிறுவனத்தை சார்ந்து படிப்பதற்கு ரெசிடென்சியல் ஸ்கூல் உருவாக்குறாங்க. அந்த ரெசிடென்சியல் ஸ்கூல் முழுக்க பல லட்சக்கணக்கான ரூபாய் பணம் செலவழித்து படிக்கக்கூடிய பள்ளிகள் நீலகிரியோ கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்கள்ல உருவாக்குறார்கள். இந்த பள்ளிக்கூடம் உருவாவதற்கேற்ற போன்று அடுத்த நிலை சில தனியார் பள்ளிகள் உருவாக்குவதற்காக திட்டமிட்டு அரசாங்க பள்ளியை சீரழிக்கக்கூடிய வேலையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சுயநல சக்திகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பலர் அரசியல் அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள இருக்கிறார்கள். இவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா அரசு பள்ளியை மூடுவதற்காக திட்டமிட்ட சதி வேலையை முன்னெடுத்து வருகின்றார்கள். எனவே நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் முதல்வருக்கும் விடுக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக இல்ல 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு 200 பள்ளிகள் மேல மூடி இருக்கிறதாக ஒன்றிய அரசாங்கமே சொல்றாங்க. ஏன் இந்த பள்ளிகள் மூடியது? ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆரம்ப பள்ளி மூடுவதுனா அதற்கான பின்னணி என்ன என்பதை அரசாங்கம் ஆய்வு செய்ய வேண்டும். எந்த சதியின் பிரகாரம் இந்த பள்ளிகள் மூடப்பட்டது? இந்த பள்ளிகள் ஒழுங்கா செயல்படும் சொல்லிட்டு அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த வேலையை செய்தார்களா என்று பார்த்தால் பல இடங்கள்ல அந்த வேலையை செய்யல. இதன் காரணமாக ஆரம்ப பள்ளிகள் மூடப்பட்டு கொண்டிருக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். எனவே அரசு ஏன் பள்ளிகள் மூடப்படுகிறது, ஏன் 0 அட்மிஷன் போறான்றத உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்தணும்.
மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். முதலாவது விஷயம். இரண்டாவது, ஆசிரியர்களுடைய பணியிடங்கள் எங்க போனா டீச்சர் இல்ல. பொதுவா ஒரு அரசாங்க பள்ளிக்கோ அரசாங்க மருத்துவமனைக்கு போனா டாக்டர் இருக்கணும், ஸ்கூல்ல போனா டீச்சர் இருக்கணும், அடிப்படை வசதி இருக்கணும். இது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு அரசாங்க பள்ளியில ஆரம்ப பள்ளியில ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது. இப்போ தமிழ்நாடு அரசாங்கமே கிட்டத்தட்ட 18,000 19,000 போஸ்ட் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாகவே அரசாங்கமா தெரிவிச்சிருக்கின்றது. அப்போ கிட்டத்தட்ட 20,000 பணியிடங்கள் காலியா இருக்கும்போது அந்த ஆரம்ப பள்ளிகள்ல பொதுமக்கள் எப்படி போய் சேர பார்ப்பாங்க? குறைஞ்சபட்சம் ஆசிரியர் இல்லாத பள்ளியில எப்படி அவங்க சேர முடியும்? எனவேதான் நம்ம என்ன கேட்கணும்னா, இந்த டீச்சர் போஸ்ட் நிரப்புவது என்பது தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சிக்கு இன்னைக்கு அடிப்படையான விஷயம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு ஒரு சரியான கல்வி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆரம்ப பள்ளிக்கூடங்கள்ல காலியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பணி நிரப்பணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒன்றிய பாஜக அரசாங்கம் அல்லது அவங்க எல்லாம் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த பள்ளிக்கூடத்துல நிரந்தர ஆசிரியர் உருவாக்காம இருப்பதற்காகவே இவர்கள் ஆசிரியர் போட்டா சம்பளம் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் எங்க பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் ரொம்ப சகுனித்தனமா பல திட்டங்கள் உருவாக்குறாங்க. அதுல ஒண்ணுதான் எஸ்எம்சி, பள்ளி மேலாண்மை குழு. தகவல் அதாவது கல்வி உரிமை சட்டத்தின் பிரகாரம் இவர்கள் பள்ளி மேலாண்மை குழுவா அமைச்சிருக்காங்க. சோ பள்ளி மேலாண்மை குழு அந்த பள்ளிக்கூடத்தை மேலாண்மை பண்ணணும், பகுதி மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னா அது வேற. ஆனால் இப்ப பள்ளி மேலாண்மை குழு வேலை என்னாச்சுன்னா, எந்த டீச்சருக்கு எந்த ஜாதிகார டீச்சருக்கு வேலை கொடுக்கின்றதை அந்த பள்ளி மேலாண்மை குழு முடிவு செய்வது. நீ யார்? பள்ளி மேலாண்மை குழு பள்ளியை அதிகாரம் படுத்தக்கூடிய இடமாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கு என்பதை அரசாங்கம் கவனித்துக் கொள்ள வேண்டும். பல ஆசிரியர்கள் அதே பள்ளி மேலாண்மை குழு மூலமாக விண்ணப்பித்தால் அவர்கள் ஏற்கவில்லை, அவர்கள் ஆசிரியர் நியமிக்கவில்லை. காரணம், உள்ளூர் சாதிய பாகுபாடு இருக்கிறது, அதிகார பாகுபாடு இருக்குது. ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்னக்கூடிய என் கட்சிக்காரன் என்னக்கூடிய பாகுபாடு பார்த்துதான் பள்ளி மேலாண்மை குழுல ஆசிரியர் நியமனம் இருக்கு என்பதை பகிரங்கமாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அப்ப பள்ளி மேலாண்மை குழு வேலை பள்ளியை மேலாண்மை செய்ய பள்ளியை மேய்க்க கூடாது. நீ உனக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம். நாம் சொல்கின்றோம், ஆசிரியர் நியமனத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தான் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் உறுதியா சொல்கின்றோம். எனவே பள்ளி மேலாண்மை குழு என்பது ஒரு பவர் சென்டரா மாறி அதன் மூலமா வேலைக்கு கூட எடுக்க மாட்டாங்க. சரி, அந்த வேலைக்கு போன எவ்வளவு சம்பளம்? 8,000 ரூபாய். இப்போ ஒரு மாணவர் பேசினார், ஒரு குழந்தை பேசி 8,000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் சம்பளம், 12,000 ரூபாய் சம்பளம். இது பள்ளி மேலாண்மை குழு மூலமாக ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பெறக்கூடிய தொகை. நான் அரசாங்கத்தை பார்த்து கேட்கின்றோம், நீங்க பாருங்க, 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வாழ முடியுமா? மினிமம் வேஜ் அரசாங்கம் சொல்லுது என்னன்னா, குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்திய ILO போன்ற அமைப்புகள் எவ்வளவு சொல்றாங்கன்னா 26,000 ரூபாய். 26,000 குறைந்தபட்ச ஊதியம் என